அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அவல் உப்புமா செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் அவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை மூணுத்தையும் வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவல் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 2 தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மண்ணெலாம் இருக்குங்க, அதனால் நல்லா கழுவிக்குங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் ஊற்றி நல்லா ஒரு 2 தடவை கழுவிக்கலாங்க. இதில் இருக்கிற மண் தூசிலாம் போகுங்க. அப்போ தான் பாருங்கள், நம்ம 2வது தடவை கழுவிட்டோம். நல்லா தண்ணிலாம் நல்லா இருத்து இந்த மாதிரி தண்ணி வடிகிறதுக்காக நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா நம்ம அவலை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி இதில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா இருந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கலந்து பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் இந்த ஒன்றா சேர்த்துக்கலாங்க. நம்ம அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலே. இதில் நான் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதிலே பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா சேர்த்து வதக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டுங்க. நம்ம அப்புறமா பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாமுங்க. ஏற்கனவே நம்ம அவலில் உப்பு சேர்த்துருக்கோம். இது நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அவல் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பாருங்கள், அந்த அவல் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து கலந்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றா. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. நம்ம பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டோம். இது அப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இது திறந்து பார்க்கலாங்க. அதுதாங்க நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம வெங்காயம்லாம் அரைஞ்சி வச்சுட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அவல் உப்புமா. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.